ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறேன். வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிக்கோங்க, பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. பாருங்க, ஆட்டுக்கால் வாங்கி நைட்டே வேக வச்சு வச்சிடணும். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வேக வச்சிடணும். அதோட தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, கசகசா எல்லாம் நல்லா மையாக அரைச்சிக்கணும். அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயத்தை போடணும். நல்லா வதக்கணும். போதும் வதங்கினதுக்கப்புறம் வெள்ளையாக இருக்கும். வெள்ளை குருமா மாதிரி வைக்கிறேன். தேங்காய் அப்படியே போட்டு இது பாருங்க. எண்ணெய் மிதந்து வந்தோன்னா இதை அப்படியே தூக்கி ஊற்றிடணும். நல்லா கிண்டி விடணும். மிக்சியில் உள்ளதெல்லாம் கழுவி உள்ள ஊற்றிக்கணும். இது வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கொதிச்சு போடணும். ஆட்டுக்கால் பாயா இடியாப்பம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.